சூரியகுமார் யாதவ் அவர் செஞ்ச ஒரே ஒரு சின்னஞ்சிறிய தவறு. ஆனா அந்த தவறுக்கு மிகப்பெரிய விளைவாக தோல்வி அடைந்த இந்தியா, அதாவது இந்த மேட்ச்ல தோல்வி அடைகிற மாதிரி போய் கடைசியா நடந்த ஒரு ட்விஸ்டால இந்த மேட்ச்ல ஒரு த்ரில்லரான யாரும் நம்ப முடியாத திக் திக் வெற்றியை பங்களாதேஷ் அணிக்கு எதிராக நம்ம இந்தியா தற்போது அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வெற்றியின் மூலியமா ஃபைனல்ஸ்க்கு உள்ளேயும் நம்ம இந்தியா இந்த ஆசிய கோப்பை ஃபைனல்ஸையும் நம்ம இந்தியா இப்ப உறுதி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியா பங்களாதேஷ் அணி இரண்டு பேருமே இந்த சூப்பர் போர் சுற்றுல ஆல்ரெடி ஒரு ஆட்டம் ஜெயிக்கிற டீம் இந்த ஆசிய கோப்பை ஃபைனல்ஸ்க்கு உள்ள நுழைவாங்க அப்படிங்கிற அந்த நிலைமையோட தான் இந்த சூப்பர் போர் சுற்று ஆட்டத்தை நம்ம இந்தியாவும் பங்களாதேஷ் அணியும் விளையாட ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த ஆட்டம் நடக்கிறது துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம். இந்த மைதானத்துல சேசிங் பண்ற அணி ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. ஆனா ரன்னை டிஃபெண்ட் பண்ற அணி அவங்க ஜெயிக்கிறதுக்கு படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்கிற மாதிரியான நிலைமை தான் இந்த மைதானத்தின் பிச் கண்டிஷன் அப்படின்னு உலகத்துக்கே தெரியும். அதனால பங்களாதேஷ் கேப்டன் அவங்க டாஸ் ஜெயிச்ச உடனே நாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணல, ஃபீல்டிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இதனால நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க. ஸோ இதனால அபிஷேக் சர்மா, சுப்மன் கில் ரெண்டு பேருமே ஓபனர்களாக வந்தாங்க. நல்ல ஓபனிங் துவக்கம் கொடுத்தாங்க. பவர் பிளே முடிகிற வரைக்கும் ரெண்டு பேரும் சிறப்பா விளையாண்டாங்க. ஆனா கில் பவர் பிளே முடிஞ்ச அடுத்த இரண்டாவது பந்திலேயே அவுட் ஆயிட்டாரு. 29 ரன் எடுத்து அவுட் ஆனாரு. அதே போல அபிஷேக் சர்மா இது வரைக்கும் அவர் இந்த தொடரில் விளையாண்ட எல்லா மேட்ச்லயுமே ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அவர் 6-4 அடிக்கிறது தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறவங்களுக்கு பிச் பார்த்தீங்கன்னா கடினமாக இருந்திருக்கு. அதனால அபிஷேக் சர்மா அவரே கொஞ்சம் பொறுமையாக தான், அதாவது முதல் 2 ஓவர் முடிகிற வரைக்கும் நம்ம இந்திய அணியின் ஸ்கோர் மொத்தமே பார்த்தீங்கன்னா 8 ரன் தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு மெதுவான ஒரு ஸ்லோவரான ஸ்டார்ட் தான் நம்ம இந்திய அணிக்கு அபிஷேக் சர்மா கொடுத்தாரு. ஸோ கில் 29 ரன்ல அவுட் ஆனதுக்கு அப்புறமா அடுத்ததா சூரியகுமார் யாதவ் கேப்டன் அவர் செஞ்ச ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, அபிஷேக் சர்மா ஆல்ரெடி லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் விளையாண்டுகிட்டு இருக்காரு. அடுத்து தேவையில்லாம சிவம் துபே அவரை போய் 3வது பேட்ஸ்மேனாக எதுக்கு சூரியகுமார் யாதவ் இறக்கி விட்டாரு அப்படின்னு தெரியல. தேவையில்லாம சிவன் துபே அவர் உள்ள வர அவர் 2 ரன்னுக்கே அவுட் ஆகி வெளியேற்றாரு. இதனால அபிஷேக் சர்மா அவருடைய அந்த ரன் மூமெண்டம் அடிக்கிற வேகம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகள் விழுந்ததால பாதிக்கப்பட்டுச்சு. அதோடு மட்டும் இல்லாம அடுத்ததா வந்த கேப்டனான சூரியகுமார் யாதவ் அவரும் 11 பந்து விளையாண்டு 5 ரன் எடுத்து அவுட் ஆனாரு. ஸோ அடுத்தடுத்து 3 விக்கெட்டுகள் விழுந்ததால அந்த ரன்னை ஏற்ற வேண்டிய நம்ம இந்திய அணி, அதாவது பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வேகத்தை அப்படியே கண்டினியூ பண்ண முடியாம 10 ஓவர் முடியறதுக்குள்ளேயே போட்டுன்னு 3 விக்கெட்டுகளை இந்தியா இழந்துட்டாங்க. ஆனாலுமே அபிஷேக் சர்மா ரன் எடுக்கிற அந்த ரன் ரேட்டை விட்டுடக்கூடாது, ரன் மூமெண்டம் விட்டுடக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து கஷ்டப்பட்டு அபிஷேக் சர்மா ஒத்த ஆளா இந்திய அணியின் ஸ்கோரை என்னமோ அவர் உயர்த்திக்கிட்டு தான் இருந்தாரு. ஸோ அந்த நேரத்தில் அபிஷேக் சர்மா அவர் கூட செம்மையான சூப்பரான பார்ட்னர்ஷிப் போட்டாரு ஹர்திக் பாண்டியா நிதானமா விளையாண்டாரு. அபிஷேக் சர்மா அவருக்கு ஸ்ட்ரைக்கை கொடுத்து நிதானமா விளையாட அபிஷேக் சர்மா தேவையில்லாம ஒரு ரன் அவுட்ல சிக்கி விட்டா கண்டிப்பா நிச்சயமா அபிஷேக் சர்மா செஞ்சுரி அடிச்சிருப்பார் இன்னைக்கு. ஆனா தேவையில்லாம ஒரு ரன் அவுட்ல சிக்கி 75 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. 37 பால் மட்டுமே ஃபேஸ் பண்ணி 75 ரன் எடுத்து 6-4 5 சிக்ஸர்கள் அடிச்சிருந்தாரு. 200 ஸ்ட்ரைக் ரேட்ல அவுட் ஆகுறப்ப கூட 200 ஸ்ட்ரைக் ரேட்ல அவுட் ஆனாரு. ஸோ அபிஷேக் சர்மா அவர் போனதுக்கு அப்புறமா ஹர்திக் பாண்டியா ஒத்த ஆளா மேட்சை நகர்த்தி கொண்டு போனாரு. அடுத்ததா வந்த திலக் வர்மா அவரு கூட 5 ரன் தான் எடுத்தாரு. அடுத்ததா அக்ஷர் பட்டேல் அவர் கூட 15 பந்துகள் ஃபேஸ் பண்ணி 10 ரன் மட்டுமே எடுத்தாரு. எல்லாருமே டெப்த் ஓவர்களில் ரன் எடுக்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஹர்திக் பாண்டியா ஆறுதல் அளிக்கும் விதமா ஒரு 6-4 அடிச்சு 38 ரன் எடுத்தாரு. ஆட்டத்தின் கடைசி பால்ல ஹர்திக் பாண்டியா அவுட் ஆக 20 ஓவருக்கு 168 மட்டுமே நம்ம இந்தியாவால் எடுக்க முடிஞ்சது. ஸோ இந்த ஸ்கோர் ரன் சேசிங் பண்ற டீமுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதால இந்த ஸ்கோர் ஒரு பிக் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட முடியாது, ஒரு சுமாரான ஸ்கோரா தான் நம்ம இந்திய அணிக்கு அமைஞ்சிருந்தது. இப்படி இருக்க இந்த ரன்னை சேசிங் பண்றதுக்காக பங்களாதேஷ் அணி வந்தாங்க. பங்களாதேஷ் அணி ஆரம்பத்தில் இருந்தே நம்ம இந்திய அணியின் போலர்களை டாமினேட் பண்ண விடாம பேட்ஸ்மேன்கள் டாமினேட் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பத்தில் இருந்தே அவங்க நம்ம இந்திய போலர்களை பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல முக்கியமா ஷாயிஃப் ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்தே நம்ம இந்திய அணியின் போலர்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா மறுமுறையில இன்னொரு ஓப்பனரான ஹாசன் ஒரு ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா உள்ள வந்த ஹுசைன் அவர் கூட சேர்ந்து சாயிஃப் ரெண்டு பேருமே பவர் பிளே முடிகிற வரைக்கும் இந்திய அணியின் போலர்கள் யாரையுமே டாமினேட் பண்ண விடல. முக்கியமா 5வது ஓவர் வருண் சக்கரவர்த்தி போட்டாரு. அவருடைய ஓவர்லயே ரொம்ப ஈஸியா ஸ்வீப் ஷாட் அடிச்சு அந்த ஓவர்ல 13 ரன் எடுத்தாங்க. இதனால நம்ம இந்திய அணி பக்கம்
யாரு பந்து போடுறது, எப்படி இவங்கள ஃபேஸ் பண்றது அப்படின்னு தெரியாம இந்திய போலர்கள் கஷ்டப்பட்டாங்க. ஆனாலுமே ஹுசைன் அவருடைய விக்கெட்டை குல்தீப் யாதவ் எப்படியோ ஒரு வழியா அவர் வீழ்த்தினாரு. இதனால நம்ம இந்தியா திடீர்னு மேட்சுக்கு உள்ள வந்தது மட்டும் இல்லாம அடுத்ததா வந்த எல்லாருமே போட்டுன்னு அவுட் ஆனாங்க. இதுல ஹ்ரீடோ அவர் 7, அதுக்கப்புறமா ஜமாம் ஹுசைன் டக் ஆகி வெளியேறினாரு. கேப்டனான ஜேக் அலி அவர் கூட 4 ரன் மட்டுமே எடுத்தாரு. அதுக்கப்புறமா வந்த சாயிஃப் ஹுடேன் அவர் கூட 4 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. ஆனா இவங்க எல்லாருமே வந்த கையோட போட்டுன்னு விக்கெட்டுகளை இழந்து அவுட் ஆகிட்டே இருந்தாலும் ஓபனரா வந்த ஷாயிஃப் ஹுசைன் அவருடைய விக்கெட்டை மட்டும் நம்ம இந்தியனின் போலர்களால எடுக்கவே முடியல. மைதானத்துல களத்துல ஸ்ட்ரைக்கர் நின்றுகிட்டு தொடர்ந்து நம்ம இந்தியாவுக்கு அச்சுறுத்தலை கொடுத்துக்கிட்டு பங்களாதேஷ் அணியை ஒரு வாட்டியும் விக்கெட் எடுக்கிறப்ப நம்ம இந்தியா மேட்சுக்கு உள்ள வராங்க. ஆனா அடுத்த ஓவர்களையே அவர் 6 4களை அடிச்சு பங்களாதேஷ் அணியை மேட்சுக்கு உள்ள கொண்டு வந்துடுறாரு. தொடர்ந்து இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாகவே இருந்துகிட்டே இருந்தாரு. ஆனாலுமே ஒரு பக்கம் விக்கெட் விழுந்துகிட்டே இருந்ததால பங்களாதேஷ் அணி அவங்களுக்கு ஏறிக்கிட்டு இருக்க அந்த பிரஷரை கட்டுப்படுத்த முடியல. ஓவருக்கு 12 ரன் 15 ரன் அப்படின்னு கடைசி 3 ஓவருக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 50 ரன்னுக்கும் அதிகமா பங்களாதேஷ் அணி எடுக்க வேண்டியது இருந்துச்சு. இதுல ஒரே நம்பிக்கையா ஹுசைன் அவர் மட்டுமே நின்று பங்களாதேஷ் அணியை கஷ்டப்பட்டு எப்படியாவது ஜெயிக்க வச்சணும் அப்படின்னு மேட்சை வழி நடத்தி அவர் கொண்டு போயிட்டு இருந்தாரு. ஆனாலுமே 69 ரன்ல ஷாயிஃப் ஹுசைன் அவர் அவுட் ஆக கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா கையில இருந்தது ஒரு விக்கெட் தான். மேட்ச் சுத்தமா அப்படியே நம்ம இந்தியா கட்டுப்பாட்டுக்கு உள்ள வந்துருச்சு. நம்ம இந்தியாவுக்கு ஒரு கட்டத்துல எங்க பங்களாதேஷ் அணி இந்த ஸ்கோரை எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற அந்த பயத்தையும் திக் தருணத்தையும் நம்ம இந்திய பிளேயர்களுக்கு நிச்சயமா இந்த மேட்ச்ல பங்களாதேஷ் அணி அவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிறதுல மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்ல. முக்கியமா சூரியகுமார் யாதவ் அவர் சிவம் துபே அவரை 3வது பேட்ஸ்மேனாக இறக்கி விட்டது நம்ம இந்தியா 200 ரன்னை கடந்து போக முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. இதனால இந்தியா 20 ஓவர் பிளாண்ட் 168 ஒரு சுமாரான ஸ்கோரை தான் எடுத்தாங்க. அதே போல நம்ம இந்தியா பந்து போடுறப்ப கூட பங்களாதேஷ் அணியின் பேட்ஸ்மேன்களை நம்ம டாமினேட் பண்ண முடியல. அவங்க தான் தொடர்ந்து நம்ம இந்தியாவை டாமினேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனாலுமே எல்லாத்தையும் சமாளிச்சு முக்கியமா நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட்டை எடுத்தாரு. அதே போல பும்ரா 2 விக்கெட், குல்தீப் 3 விக்கெட் எடுத்தாரு. அக்ஷர் பட்டேல் கூட அந்த சாயிஃப் ஹுசைன் அவருடைய விக்கெட்டை எடுத்து ரொம்ப பெரிய பிரேக் த்ரூ கொடுத்தாரு. இது எல்லாம் சேர்ந்து நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய அளவுல இந்த மேட்ச்ல ஹெல்ப் பண்ணதால ஒரு மாதிரி போய் தோக்குற மாதிரி தான் போனாங்க. ஒரு சில இடத்துல நான் இந்தியா எங்க தோத்துருவாங்களோ அப்படிங்கிற உணர்வு கூட நமக்கு ஏற்பட்டுச்சு. ஆனாலுமே அது எல்லாத்தையும் சமாளிச்சு இந்த மேட்ச்ல இந்தியா கடைசியா ஒரு வழியா ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இதனால பாகிஸ்தான் அணியா நம்ம இந்தியா வைத்திருக்காங்க. இப்போ பங்களாதேஷ் அணி அடுத்த மேட்ச் இலங்கைக்கு எதிராக விளையாட வேண்டியது இருந்தாலும் நம்ம இந்தியா இந்த ஆசிய கோப்பை ஃபைனல்ஸ்க்கு உள்ள போறது தற்போது ஏறக்குறைய 100% உறுதி ஆயிருக்கு. ஏன்னா அடுத்ததா நம்ம இந்தியாவை எதிர்த்து விளையாட போற டீம் இப்ப பங்களாதேஷா இல்ல பாகிஸ்தானா அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டிய மேட்ச் மட்டுமே நடக்க இருக்கு. அதனால இந்த பங்களாதேஷ் அணியின் வெற்றியால நம்ம இந்தியா ஒரு வழியா இந்த மேட்ச்ல தோக்குற மாதிரி வந்து தற்போது ஜெயிச்சு இந்த ஆசிய கோப்பை ஃபைனல்ஸ்க்கு உள்ள நம்ம இந்தியா நுழைஞ்சிட்டாங்க. அதே போல நம்ம இந்தியாவை எதிர்த்து விளையாட போற டீம் யாரு அப்படிங்கிறது தான் தற்போது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயமாக மாறி இருக்கு. பங்களாதேஷ் நம்ம இந்தியாவுக்கு எதிராக சிறப்பா இந்த மேட்ச் விளையாண்டாங்க. ஒரு சில இடத்துல கொஞ்சம் டென்ஷன் பரபரப்பு கொடுத்தாங்க. ஆனா பாகிஸ்தான் அணி அவங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே விளையாண்ட 2 லீக் மேட்ச்லயுமே அவங்களை அசால்ட்டா ஊதி தள்ளிட்டு போயிட்டாங்க நம்ம இந்தியா. ஸோ நீங்க நம்ம இந்தியாவுக்கு ஃபைனலா எந்த டீம் வரணும் இந்த ஆசிய கோப்பை ஃபைனல் அப்படின்னு அந்த டீமுடைய பேரை நிச்சயமா நம்ம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம இந்தியாவுடைய இந்த த்ரில்லரான திக் வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க அதை பத்தியும் நம்மளுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்க.